Hi, welcome to my channel. இது சமச்சர் கல்வி 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம இது பார்க்குறது எக்கனாமிக் கிளாஸ் 3. இன்றைக்கி பார்க்க போகிறது எக்கானமி அண்ட் த ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கானமினா என்னதுன்னு பார்க்கலாம். எக்கானமினா என்னன்னாக்கா ஒரு ஃபினான்ஷியல் மேட்ரு மேனேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் ஒரு காசு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அது எக்கானமின்னு சொல்லுவாங்க. இது ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் நம்ம படிப்போம். எக்கனாமிக்ஸில் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாக்கா எப்படி கன்செப்ஷன், ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கன்சியூமர் எப்படி அந்த கூட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கூட்ஸை வாங்குறப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. ரைட்டா? எனக்கு என்னோடய கடையில் என்னோடய கம்பெனி ஒரு சுகர் பேஸ்டோட கம்பெனி. சுகர் நான் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நான் யாருக்கு சேல் பண்ணுவேன், ஃபைனலாக நான் கன்சியூமருக்கு சேல் பண்ணுவேன். கன்சியூமர் ரிட்டர்னாக என்ன ஃப்ரீயாக வாங்க மாட்டான். கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அதுதான் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எப்படி மணி எடுத்துகிட்டு வர்றீங்க, அதுதான் எக்கானமி. இதில் அக்கார்டிங் டு J.R. Hicks இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an economy is a cooperation of producer and worker to make goods and services that satisfy the wants of the consumer. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க க்ளீனாக, ஒரு எக்கானமின்னா என்னன்னாக்கா ஒரு ப்ரொடியூசரும் ஒர்க்கரும், அந்த ஓனரும் ஒர்க்கரும் சேர்ந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் எது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு கொடுக்குறது. கன்சியூமருக்கு ஏன் கொடுப்பாங்க, கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆனது வாங்கினா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, மணி கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். தட் இஸ் கால்டு எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி யார் கொடுக்குறாங்க, கன்சியூமருக்கு கொடுக்குறாங்க. கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, மணி ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ எக்கானமி. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ஃபைனலாக ப்ரொடியூசருக்கு தான் போகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் எக்கானமி. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இது ஜென்ரலாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ். தே ஆர் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்செப்ஷன். ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, கன்செப்ஷன்னா யூஸ் பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறது. தட் இஸ் கால்டு கன்செப்ஷன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்து எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் ஏதோ ஒரு ப்ராஃபிட்காக. தட் இஸ் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், செஃப் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்டில் போய் குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு காசு வரும், சேலரியாக அவங்களுக்கு காசு வரும். தட் இஸ் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் யார், வீட்டில் அம்மா நம்மளுக்கு சமைப்பாங்க. அவங்க நம்மள்கிட்ட காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு சமைக்கிறாங்க, அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் நம்மளுக்கு சமைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னென்ன வரும், இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசிஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹெல்த்து, என்வாயர்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். இதெல்லாம் நம்ம ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வர்றது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தேவை ஒரு எக்கானமியில். இதுவும் மட்டும் இல்லை, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கானமிஸ். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு கண்ட்ரி டெவலப்ட் ஆச்சா, அண்டர் டெவலப்டாக இருக்கா, அண்டர் டெவலப்டா, டெவலப்பிங் எக்கானமிஸா, இப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் ஆஃப் நம்ம கண்ட்ரி டெவலப்பிங், இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு. அது யூஎஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் டெவலப்டு. சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட், சோஷலிஸ்ட் அண்ட் மிக்ஸ்டு. கேபிட்டலிஸ்ட்னால் யாருனாக்கா ஒரு ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எ கேபிட்டலிஸ்ட்டு. சோஷலிஸ்ட்னால் என்னன்னாக்கா கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸில் பப்ளிக் கம்பெனிஸ் மாதிரி. இது ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. ஸோ எப்பயுமே பப்ளிக் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்கோட இன்டர்வென்ஷன் இருக்கும், கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கும். கவர்மெண்ட் எப்பயுமே பார்த்துட்ருப்பாங்க. மிக்ஸ்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டும் இருக்கும், பப்ளிக்கும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்துருக்கும். தட் இஸ் ப்ரைவேட் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட் பின்னாடியும் மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மிக்ஸ்டு. இது நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸ்மால் ஸ்கேலாக, பிஸ்னஸாக, இல்லை லார்ஜ் ஸ்கேலாக, ஓகே, சின்னதாக பெருசாக, அப்படி. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஸ்டாட்டிக், டைனமிக். ஸ்டாட்டிக்னால் என்னென்னாக்கா லைக் அது சேஞ்சே ஆகுது. டைனமிக்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா
க்ளோஸ்டாக ஓப்பனாக. தட் இஸ் க்ளோஸ்னால் என்னன்னாக்கா அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அது ஓப்பன் பார்த்தோன்னா இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். அந்த கூட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு போகும், இன்னொருத்தவங்களுக்கு லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ஓப்பன். நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், ட்ரெடிஷ்னலாக மாடர்னாக. ட்ரெடிஷ்னல்னால் பழைய காலத்துலேயே இருப்போம், நம்ம அது மாறவே மாட்டோம். சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் அவங்க தாத்தா பாட்டி அவங்களாம் சொல்லி கொடுத்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுவாங்க. தட்ஸ் கால் ட்ரெடிஷன். மாடர்னா இப்போ இருக்க பேஸ் மேலே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இப்போ இருக்க டேஸ்ட் பேஸ் மேலே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மாடர்ன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம் பார்த்திங்கன்னா லோ இன்கம், மிடில் இன்கம், ஹையர் இன்கம். லோ இன்கம் வந்து இட்ஸ் அண்டர் டெவலப்ட், மிடில்னா டெவலப்பிங், ஹை இன்கம்னா இட்ஸ் அ டெவலப்ட். ஸோ நேஷ்னல் இன்கம் கூட இது அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.